Alhamdulillah wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fi Qur'anil Karim, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Fa hal asaytum in tawallaytum an tufsidu fil ard wa tuqatti'u arhamakum. Sadaqallahu mawlana al-alim. وقال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய நண்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்கள் முஸ்லீம்களாக, நாங்கள் இஸ்லாமியர்களாக, இஸ்லாமிய மதத்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு 5 கடமைகளை கடமையாக்கி இருக்கின்றான். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், இதுவெல்லாம் ஒரு ஃபர்லான கடமை. இவையெல்லாம் கட்டாயம் செய்யக்கூடிய கடமை என்று சிறியவர்கள் முதல் பெரியவர்களுக்கும் தெரியும். இஸ்லாம் தொழுகையோடு மட்டும் சுருக்கப்பட்டதல்ல, இஸ்லாம் நோன்போடு மட்டும் சுருக்கப்பட்டதல்ல, இஸ்லாம் ஹஜ்ஜோடு மட்டும் சுருக்கப்பட்டதல்ல, இஸ்லாம் ஜக்காத்தோடு மட்டும் சுருக்கப்பட்ட மார்க்கம் அல்ல. மாறாக குடும்ப உறவை பேணுவது என்பதும் ஒரு எங்களுடைய கடமைகளில் அஸ்திவாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகை எப்படி எங்களுக்கு கடமையோ, நோன்பு எங்களுக்கு கடமையோ, அதே போன்று ஹஜ்ஜி எங்களுக்கு எப்படி கடமையோ, அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, குடும்ப உறவை பேணுவதும் ஒரு இபாதத்தாக, ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஐயுல் முஸ்லிமீன ഖൈർ, முஸ்லிம்களில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃப்சுஸ் ஸலாம், நீங்கள் என்ன செய்யுங்கள், சலாத்தை பரப்புங்கள், சலாத்தை உங்களுக்கு மத்தியிலே சொல்லிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சலாத்தை பற்றிய தனிப்பாடம் ஒன்று பேசப்பட வேண்டும். அதற்கு பின்னால் வஅத்இமுத் தஆம், நீங்கள் ஏழைகளுக்கு உணவளியுங்கள், நீங்கள் உணவளியுங்கள் என்பதாக சொன்னார்கள். உணவுடைய விடயத்தை இன்று பார்க்கும் பொழுதோ, ஆரம்ப காலத்திலே எங்களுடைய ஃபோஃபாதர்ஸ் மாஷா அல்லாஹ் விருந்தோம்பல் என்றால் அவ்வளவு சிறப்பாக செய்தார்கள், அவ்வளவு நல்ல முறையிலே செய்தார்கள், மனம் குளிர வரவேற்றார்கள், வரவழைத்தார்கள். ஆனால் இன்று எம்மில் ஒரு சிலர்கள் வீட்டுக்கு விருந்தாளி வரப்போகின்றார் என்றால், வீட்டுக்கு விருந்தாளி வந்துவிட்டார் என்றால் கடுகடுப்பாகி விடுகின்றார்கள், கோபப்படுகின்றார்கள், ஏன்தான் இவர் வந்தாரோ தெரியாது என்று சொல்லுகின்றார்கள். இப்படியான காட்சிகளை எல்லாம் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே பார்க்கின்றோம். ஆனால் இது ஒரு சிறந்த அமல் என்பதை மறந்து விட்டார்கள். உணவு சமைத்து கொடுப்பது, உணவு பரிமாறுவது, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, இது ஒரு சிறந்த அமல் இஸ்லாத்தில். இதை மறந்து விட்டார்கள். அதற்கு பின்னால் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸிலுல் அர்ஹாம், நீங்கள் உங்களுடைய குடல்வாய் ஜனங்களோடு, நீங்கள் உங்களுடைய உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எங்கள் அனைவருக்கும் உறவுகள் இருக்கின்றார்கள். உறவு இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. உறவு இல்லாதவர்கள் ரசூலுல்லாஹ் கூட இல்லை. உறவு இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. உறவு என்றால் தாய் தந்தையர்கள், தாய் தந்தை மூலமாக வந்த சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், அதற்கு பின்னால் தாயுடைய உறவுகள், தந்தையுடைய உறவுகள், அதற்கு பின்னால் திருமணம் முடிந்ததற்கு பின்னால் மனைவியுடைய உறவுகள், திருமண உறவு, தாய் தந்தை உறவு, இப்படியான உறவுகள் இருக்கின்றது. இந்த உறவுகள் இல்லாமல் யாரும் உலகத்தில் வாழ முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, ஃபல்யஸில் ரஹிமா, அவர்கள் உறவினர்களோடு ஒட்டி வாழட்டும், அவர்கள் உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் குடும்பமாக வாழ வேண்டும். குடும்பமாக வாழ்ந்தால் அல்லாஹ்வின் திருப்தி நிச்சயமாக எங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தால்,
குடும்பமாக ஒட்டி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய திருப்தி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாங்கள் எவ்வளவுதான் தொழலாம், ஹஜ்ஜிக்கு மேலால ஹஜ்ஜி செய்யலாம், உம்ராவுக்கு மேலால உம்ரா செய்யலாம், அதே போன்று தர்மத்துக்கு மேலால தர்மம் செய்யலாம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் குடும்பத்தை துண்டித்து வாழ்ந்தால், எங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்ந்து ஹஜ்ஜி செய்தால், எங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்ந்து தஹஜ்ஜத்துக்கு மேலான தஹஜ்ஜத், பல வருடம் தஹஜ்ஜத் தொழுகின்றார். அதே போன்று உம்ரா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் உம்ரா செய்கின்றார். இவர் குடும்பத்தை பகைத்து வாழுகின்றாரா, குடும்பத்தை துண்டித்து வாழுகின்றாரா? ஒரு போதும் இவருடைய அமல் உயர்த்தப்பட மாட்டாது என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தோடு நெருக்கமாக வாழச் சொல்லியிருக்கின்றார் என்றால், ரோம் ராஜ்யத்தின் மன்னன் ஹெர்கலுக்கு, ஹெர்கல் ஷாம் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் அனுப்புகின்றார்கள். அபூ சுஃபியானுடைய கூட்டம் என்ன செய்கின்றது? பிஸ்னஸுக்காக, தொழிலுக்காக வேண்டி ஷாமுக்கு செல்லுகின்றது. அபூ சுஃபியான் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அபூ சுஃபியான் இடத்துல ஹெர்கல் கேட்கின்றான், இப்படி ஒரு நபி வந்திருக்கின்றாராமே, இப்படி ஒரு முஹம்மது வந்திருக்கிறாமே, அவர் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்டான். அதற்கு பின்னால அந்த அபூ சுஃபியான் என்பவர் சொன்னார், அல்லா தஅபுது இல்லல்லாஹ். அதற்கு பின்னால வஸிலத்துல் அர்ஹாம், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று அவர் சொல்லுகின்றார். அல்லாஹ் தான் வணங்குவதற்கு பொருத்தமானவன், அல்லாஹ் தான் வணங்குவதற்கு தகுதியானவன் என்ற விடயத்தை சொல்லிவிட்டு வஸிலத்துல் அர்ஹாம், உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள சொல்லுகின்றார் என்ற விடயத்தை அபூ சுஃபியான் அவர்கள் ஹெர்கல் மன்னனுக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி என்றால் நபியுடைய ஆரம்ப உபதேசமே எவ்வாறு இருந்தது? உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற உபதேசம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப உபதேசமாக இருந்தது. எனவே ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்திபுன், யாரு உறவுகளை துண்டித்து வாழுகின்றார்களோ, உறவுகளை வெறுத்து வாழுகின்றார்களோ, உறவுகளை பகைத்து வாழுகின்றார்களோ, அவர்கள் ஒருபோதும் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மாத்திரமா சகோதரர்களே, ஏராளமான ஹதீஸ்களை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். மன் அஹப்ப அன் யப்சுத லஹு ஃபீ ரிஸ்கிஹி அவ் யுன்ஷஅ லஹு ஃபீ அஸ்ரிஹி ஃபல்யஸில் ரஹ்மா, எந்த மனிதர் அவருடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ, உங்களுடைய ஆயுள் நீடிக்க வேண்டுமா, உங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டுமா, ரிஸ்க்குக்காக வேண்டித்தானே நாங்கள் சம்பாதிக்கின்றோம். கணித்துக்குரியவர்களே, இவை இரண்டும் நடக்க வேண்டும் என்றிருந்தால் ஃபல்யஸில் ரஹ்மா, நீங்கள் உறவுகளோடு சேர்ந்து நடங்கள், உறவுகளை ஒட்டி வாழுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஃபஅலத் உம்மத்தி ஹம்ஸத அஸ்ரத ஹஸ்லத்தன் ஹல்லத் பிஹில் பலா, என்னுடைய சமூகத்தில் யாரு 15 விடயங்களை செய்வார்களோ அவர்களுக்கு பலாய் முஸிபத் இறங்கும் என்பதாக சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் என்ன தெரியுமா? உறவுகளை தள்ளி வைத்து விட்டு நண்பர்களை ஆதரிப்பது. இன்று பார்க்கின்றோமா இல்லையா? நண்பர்களை ஆதரிக்கத்தான் வேண்டும். தாய் தந்தையை தள்ளி வைக்கின்றார்கள், உறவுகளை தள்ளி வைக்கின்றார்கள். நண்பனுக்கு, தன்னுடைய கூட்டாளிக்கு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கின்றார்கள். இப்படியாக நடக்கும் என்றிருந்தால் தாய் தந்தர்களை புறக்கணித்து, உறவுகளை புறக்கணித்து நண்பனை ஆதரிப்பார்கள் என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, பலாய் முஸீபத் இறங்கும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் இந்த அளவுக்கு வசியத் செய்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளோடு சேர்ந்து வாழும்படி அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வசியத் செய்கின்றார்கள். அப்படி வசியத் செய்வது என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு முக்கியமான ஒரு இபாதத் என்பதாக சற்று சிந்தித்து பாருங்கள்.
நாங்கள் மரண நேரத்திலே மரண சாசனம் அதாவது வசியத் செய்கின்றோமே, அதே போன்ற ஒரு வசியத்தை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ் செய்திருக்கின்றான் என்றால் இந்த குடும்ப உறவை பற்றித்தான் வசியத் செய்திருக்கின்றார்கள். குடும்ப உறவுகளோடு உறவினர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வும் நபியும் வசியத் செய்திருக்கின்றார்கள். ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்ல் வ துகத்திஉ அர்ஹாமக்கும், நீங்கள் பூமியில குழப்பங்களை ஏற்படுத்துவீர்கள் என்றால், நீங்கள் புறமுது காட்டி ஓடுவீர்கள் என்றால், வ துகத்திஉ அர்ஹாமக்கும், இன்னும் நீங்கள் உங்களுடைய குடல்வாய் ஜனங்களை உங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்வீர்கள் என்றால், ஃபஅஸம்மஹும் வ அஅமா அப்சாரஹும், அவர்களை குருடர்களாக, அவர்களை பார்வையற்றவர்களாக, அவர்களை செவிடர்களாக நாங்கள் ஆக்கி விடுவோம் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, உறவு முறை என்பது முக்கியமான ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு, சஹாபாக்களுக்கு வசியத் செய்தார்கள். எவ்வளவு பின்னால் நீங்கள் ஒரு நகரை வெற்றி கொள்வீர்கள், அங்கு உள்ள மக்களுடன் நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்று வசியத் செய்தார்கள். எந்த நகரம்? எகிப்துடைய நகரத்தை நீங்கள் பின்னால் வெற்றி கொள்வீர்கள், அங்கு உள்ள மக்களோடு நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள், அங்குள்ள மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வசியத் செய்தார்கள். ஏன் காரணம் தெரியுமா? ஹாஜரா பிறந்த நாடு அந்த எகிப்துடைய தேசம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்களில் ஒருவரான அடிமை மாரியத்துல் கிப்தியா பிறந்த தேசம் அந்த எகிப்துடைய தேசம். இந்த இரண்டுக்காக வேண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சொன்னார்கள், என்னுடைய உறவுகள் அங்கு இருக்கின்றார்கள், அதனால நீங்கள் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹாஜரா யாரு? தன்னுடைய பாட்டி. கண்ணியத்துக்குரியவர்களே, பாட்டியுடைய குடும்பத்தவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். அதே போன்று மாரியத்துல் கிப்தியா தன்னுடைய அடிமை மனைவி, அந்த மனைவியுடைய குடும்பத்தவர்கள் அங்கு இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் நல்ல முறையில நன்றாக அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் வசியத் செய்தார்கள். இறைவனுக்கு விருப்பமான ஒரு அமல், இறைவனுக்கு விருப்பமான ஒரு இபாதத் சகோதரர்களே, உறவுகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, எங்களுடைய குடும்பத்தவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஆஜல் ஸவாபன் சிலத்துர் ரஹம், அதாவது கூலிகள் தீவிரப்படுத்தப்படுவது, கூலிகள் அவசரப்படுத்தப்படுவது, சிலத்துர் ரஹம், நாங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழ்வதன் மூலமாக எங்களுடைய கூலிகள், எங்களுடைய அஜ்ர், எங்களுடைய ஸவாப் அதை இந்த தீவிரப்படுத்தப்படும் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ஆலிம்களாக இருக்கலாம், நாங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், நாங்கள் பெரிய இன்டெலெக்சுவலாக இருக்கலாம், நாங்கள் பெரிய எஜுகேஷன் லெவல்ல கண்ணியத்துக்குரியவர்களே ஹை பொசிஷன்ல இருக்கலாம். ஆனால் குடும்பத்தை வெட்டி வாழ்வோம் என்றால், உறவுகளை வெட்டி வாழ்வோம் என்றால், குடும்பத்தை தேடாமல் இருப்போம் என்றால், குடும்பத்தை கணக்கில்லாமல் இருப்போம் என்றால், குடும்பத்தை கவனிக்காமல் இருப்போம் என்றால், குடும்பத்தில் ஒருவன் கஷ்டத்தில் வாழுகின்றானா, குடும்பத்தில் ஒருவன் நோயில் வாழுகின்றானா, அவனை ஏறிட்டு பார்க்காமல் வாழ்வோம் என்றால் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய திருப்தி எங்களுக்கு கிடைக்காது. அல்லாஹ்வுடைய அதிருப்தியை தான் நாங்கள் சம்பாதித்திருக்கின்றோம். நான் ஒரு மினிஸ்டராக இருக்கலாம், நான் ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்கலாம், நான் ஒரு முஃப்தியாக, காரியாக, ஆலிமாக, பெரிய பெரிய இன்டெலெக்சுவல், பெரிய ஒரு டீனாக, ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு கிடைக்காது. கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், சில் மன் கத்அக் வஃபு அம்மன் ஸலமக், யார் உங்களை துண்டித்து வாழ்ந்தானோ அவனோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்கள், யார் உங்களை வெறுத்து வாழ்ந்தானோ அவனை நீங்கள் ஒட்டி வாழுங்கள், அவனை மன்னியுங்கள் என்பதாக ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, மக்கா வெற்றியின் போது என்று நினைக்கின்றேன், அந்த
மக்கா வெற்றியின் போது சஹாபாக்கள் சொன்னார்கள், அல் யௌமு யௌமும் மல்ஹமா என்று சொன்னார்கள். காஃபிர்கள் பிடிபட்டு விட்டார்கள், அவர்களை இறைச்சி வெட்டுவது போன்று வெட்டக்கூடிய நாள் என்பதாக ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள். ஆனால் காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இல்லை, அல் யௌமு யௌமும் மர்ஹமா என்று அவர்களை இறைச்சி வெட்டுவது போன்று வெட்டக்கூடிய நாள் அல்ல, அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நாள் என்பதாக ரசூலுல்லாஹ் போதித்தார்கள். கணித்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் என்ன செய்த அன்னவர்கள் கணித்துக்குரியவர்களே, அன்னவர்களே அல்லாஹ் மன்னிக்கவில்லையா? ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இந்தாவையும் ரசூலுல்லாஹ் மன்னிக்கவில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு சாச்சா ஹம்சாவுடைய ஈரலை சப்பி துப்பிய ஹம்சாவை வஹ்ஷியை கூட ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள். மன்னித்ததன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று சஹாபாக்களாக மாறினார்கள். அந்த விட்டு கொடுப்புகள் எங்களுக்கு வர வேண்டும், மன்னிப்பு எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் மன்னிக்கக்கூடிய ஷிஃபாவுடையவர்களாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எவ்வளவு மன்னித்தார்கள், காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மன்னித்தார்கள். சகோதரர்களே, வளமையாக அழுக்குகளை கொட்டக்கூடிய ஒரு பெண்மணி கூட அந்த ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல குணத்தை கண்டு இஸ்லாத்தை ஏற்ற வரலாறுகள் எங்களுக்கு முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா? இன்று உறவு முறைகளை சேர்ந்து வாழ்வது என்பது ஒரு கடினமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. உறவுகளை அரவணைத்தால் எங்களுடைய செல்வம் பெருகும், எங்களுடைய வாழ்நாள் நீடிக்கும். சகோதரர்களே, இன்று எந்த அளவுக்கு என்றால் தொழுகையில சஃபில் கூட நிற்பதற்கு விருப்பம் இல்லை. என்னுடைய பேசாத ஒருத்தி தொழுகைக்கு சஃபிலே நின்று விட்டால் அவளோடு நிற்பதற்கு விருப்பம் இல்லை. இன்னொரு பெண் வரும் வரையில நிற்கின்றார்கள். அதே போன்று ஒருவன் என்னோடு பகைமை உணர்வோடு இருக்கின்றான், அவனுக்கு பக்கத்திலே எனக்கு நின்று தொழ முடியாது என்று சொல்லி கண்ணியத்துக்குரியவர்களே என்ன செய்கின்றார்கள்? ஒருவர் வரும் வரையில் அந்த சஃபில் நிற்காமல் காத்து கொண்டிருக்கின்ற வரலாறு, காத்து கொண்டிருக்கின்ற இன்று ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். பள்ளியிலும் கூட பகைமை உணர்வை காட்டுகின்றார்கள். இப்படியான பகைமை உணர்வோடு வாழுவோம் என்றால் நாங்கள் எத்தனை வருடம் தொழுதாலும், எவ்வளவுதான் ஹஜ்ஜிக்கு மேலான ஹஜ்ஜி செய்தாலும், எவ்வளவுதான் உம்ராக்கு மேல உம்ரா செய்தாலும் எங்களுடைய எந்த விதமான இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரே தாய்க்கு பிறந்த 5 பிள்ளைகள், 6 பிள்ளைகள், 10 பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்வோம். திருமணம் முடிக்கும் வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு குதூகலமாக, எவ்வளவு ஒற்றுமையாக ஒரே பிளேட்ல ஒரே பீங்கான்ல சாப்பிடக்கூடியவர்கள், ஒரே உணவை சாப்பிடக்கூடியவர்கள், ஒரே தண்ணீரை குடிக்கக்கூடியவர்கள், எவ்வளவு சந்தோஷமாக ஒன்றாக வாழ்ந்தவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால கொஞ்சமாக தூரமாகி விடுகின்றார்கள். மனைவிக்கு ஆசை, தன்னுடைய கணவன் அவருடைய உம்மா வாப்பாவை பார்க்க கூடாது, அவருடைய உடன்பிறப்புகளை பார்க்க கூடாது, என்னை மட்டும்தான் பார்க்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்று அப்படியே கோடிட்டு விடுகின்றால் கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியாக இருக்கும் என்றால் மனைவிக்கு அல்லாஹ்வுடைய சாபம் நிச்சயமாக உண்டாகும். மனைவிமார்கள் என்ன செய்கின்றார்கள்? அதிகமான மனைவிமார்கள் எந்த அளவுக்கு என்றால் கணவன் சம்பாதிக்கக்கூடியவர்கள் இவைகள் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது, எனக்கும் எனது பிள்ளைகளுக்கும் என்று மட்டிடுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பார்க்கின்றோமா இல்லையா? மனைவியுடைய குடும்பத்துக்கு கொடுத்தால் சந்தோஷப்படுகின்றார்கள். ஆனால் மனைவி என்ன செய்கின்றால், ஏனப்பா இன்னும் உங்களோட அம்மா அப்பா கொடுக்கணுமா, ஏனப்பா இன்னும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கு கொடுக்கணுமா? மனைவி சொல்வதை கணவன் செய்கின்றான். ஆனால் கணவன் யோசிப்பதில்லை, நான் ஒன்றாக பிறந்த என்னுடைய உறவுகளை நான் கவனிக்க வேண்டும், உறவுகளை சந்திப்பதற்கு செல்ல வேண்டும், உறவுகளுடைய சுக துக்கங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்று கணவன் அந்த விடயத்தை மறந்துவிட்டான். மனைவியுடைய பேச்சை கேட்டே. கண்ணியத்துக்குரியவர்களே, அன்புக்குரிய பெண்மணிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, உங்களுடைய கணவனை இப்படியான கட்டுப்பாட்டுக்குள்ளே வைப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், உங்களை பார்க்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டும்.
ஆனால் அவர் பெற்றெடுத்த அவரின் மூலமாக, அதாவது அவருடைய பெற்றோரின் மூலமாகத்தானே அவர் உங்களுக்கு கணவனாக கிடைத்திருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அவரை நீங்கள் உங்களுடைய உம்மா அப்பாவை பார்க்க வேண்டாம். அப்பா செலவுக்கு இன்னும் கொடுக்க தேவையில்லை, கொடுத்தது போதும், அவர்களை நீங்கள் அப்படி மட்டிட்டுக் கொள்வீர்கள் என்றால் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். இன்று பார்க்கின்றோம், அற்ப காணிக்காக, சொற்ப பிரச்சனைக்காக, சொற்ப செல்வத்துக்காக, சொற்ப பணத்துக்காக உடன் பிறந்த சகோதரிகளை மறந்து வாழக்கூடிய சமூகம் நமக்கு மத்தியிலே இருக்கின்றது. உடன் பிறந்த, ஒன்றாக பிறந்த, ஒரே தாய்க்கு பிறந்த சகோதரிகள் இன்றி பல வருட கணக்கில், சகோதரர்கள் இன்றி பல வருட கணக்கில். ஏன் என்ற தாத்தா தொழல்ல, என்ற தங்கச்சி தொழல்ல, என்ற தங்கச்சி நோம்பு பிடிக்கல, என் நானா நோம்பு பிடிக்கல, என் நானா ஜக்காத்து கொடுக்கல, என் நானா ஹஜ்ஜி செய்யல, வசதி ஹஜ்ஜி செய்யல. இதுக்காக வேண்டிய நாங்கள் கதைக்காமல் இருக்கின்றோம். இதற்காக வேண்டிய நாங்கள் பகைமை உணர்வோடு இருக்கின்றோம். இதற்காக வேண்டிய நாங்கள் சபதம் பெற்றிருக்கின்றோம். என்னுடைய மரணத்துக்காக வேண்டி வர வேண்டாம். நீ தொலை இல்லை, நீ நோன்பு பிடிக்கல, நீ ஜக்காத் கொடுக்கல, நீ ஹஜ்ஜி செய்யல, இந்த மரணத்துக்கு வர வேண்டாம். இதற்காக வேண்டி சபதம் விட்டால் ஓகே, இதற்கும் சபதம் விட முடியாது. ஆனால் உம்மா அப்பாவுடைய பணம் எனக்கு கொஞ்சம் கிடைக்கல, எனக்கு தந்தாங்க தான், என் தாத்தா கொடுத்த மாதிரி எனக்கு தரல, என் நானக்கு தம்பிக்கு கொடுத்த மாதிரி எனக்கு தரல. இதுக்காக வேண்டி பல வருட கணக்கில் பிரச்சனை. அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, தாய் தந்தையுடைய சொத்து செல்வங்கள்ல சகோதரிகளை எல்லோருக்கும் பங்கு இருக்கின்றது. அவளுக்கு கொடுத்து விட்டால், அவனுக்கு என்ன தம்பிக்கு நானாக கொடுத்து விட்டான், அதற்காக வேண்டி நான் பேச மாட்டேன். இப்படி ஒருபோதும் இஸ்லாம் சொல்லல. கணவன் சொல்லுகின்றான், நீ உன்னுடைய தாத்தா தங்கச்சியோடு நீ நல்ல முறையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுகின்றான். அதனால கணவனுடைய பேச்சை கேட்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், குடும்ப உறவை துண்டித்து. இன்று சகோதரி கஷ்டப்படுகின்றாள், சகோதரன் கஷ்டப்படுகின்றான். அவன் எந்த அளவுக்கு என்றால், அந்த ஒரு அற்ப லாபத்துக்காக, சொற்ப பிரயோசனத்துக்காக வேண்டி, ஒரு சின்ன பூமிக்காக வேண்டி இன்று பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சகோதர உணர்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டித்துக்குரியவர்களே, யாரும் பணத்தை கட்டிட்டு போறல, யாரும் சொத்து செல்வத்தை கட்டிட்டு போறல, யாரும் பூமியை கட்டிட்டு போறல. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பயானை கேட்டும் நீங்கள் திருந்தவில்லை என்றிருந்தால், இந்த சொற்பொழிவை கேட்டும் நீங்கள் திருந்தவில்லை என்றால், நீங்கள் உண்மையிலே எவ்வளவுதான் தொழுதாலும் எந்த விதமான பிரயோசனம் இல்லை. உங்களுக்கு சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர முடியாது. எவ்வளவுதான் ஹஜ்ஜிக்கு மேலால ஹஜ்ஜி செய்தாலும், உம்ராவுக்கு மேலால உம்ரா செய்தாலும், அதே போன்று ஜக்காத்துக்கு மேலால ஜக்காத் செய்தாலும், அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, இதர ஏனைய இபாதத்துக்களை எவ்வளவுதான் நீங்கள் செய்தாலும் உங்களுடைய நெற்றி கருக்க தஹஜ்ஜத் தொழுதிருக்கின்றீர்கள். 5 நேரம் ஃபர்லான தொழுகை மிஸ் பண்ணாமல் இமாம் ஜமாத்தோடு தொழுதிருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் குடும்பத்தை துண்டித்து வாழ்ந்திருக்கின்றீர்களா? வாழ்ந்து இவ்வளவு இபாதத்துக்களை செய்திருக்கின்றீர்களா? உங்களுடைய தாத்தாவோடு கதைக்காமல் இருந்து, உங்களுடைய சகோதரியோடு கதைக்காமல் இருந்து, உங்களுடைய சகோதரனோடு அற்ப காணிக்காக, அற்ப சுகத்துக்காக, அற்ப பணத்துக்காக வேண்டி பகைமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? எந்த விதமான உங்களுடைய அமல்களும் மேலே உயர்த்தப்பட மாட்டாது என்று திட்ட தெளிவான ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. எனவே ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்தில் நான் இந்த விடயத்தை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய காலம் கொஞ்சம் ஆரம்ப காலத்தில் பாருங்கள், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய ஃபோஃபாதர்ஸ் என்ன செய்தார்கள்? இப்போது இருக்கக்கூடிய கம்ஃபர்டபுள் லைஃப் ஒன்றும் இல்லை, கம்ஃபர்டபுள் லக்ஸரியஸ் வெஹிக்கிள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு எங்கள்கிட்ட மோட்டார் சைக்கிள் இருக்கின்றது, அதே போன்று 3 வீல் இருக்கின்றது, அதே போன்று ஏனைய இதர வாகனங்கள் இருக்கின்றது. ஆரம்பத்தில் மாட்டு கரத்தை வண்டியில தான் சென்றார்கள், புஷைக்கு மிதி வண்டியில தான் சென்றார்கள். சென்று எல்லோருடைய வீடுகளுக்கும் செல்லுவார்கள், ஒவ்வொரு ஊராக பிளேன் பண்ணி வைப்பார்கள். இன்று நான் அந்த ஊருக்கு, நாளை இந்த ஊருக்கு என்று பிளேன் பண்ணி வைத்துக் கொள்வார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா உறவுகளையும் சந்திப்பார்கள். ஆனால் இன்று எங்களுக்கு மோட்டார் சைக்கிள் இருக்கின்றது, கம்ஃபர்டபுள் லக்ஸரியஸ் வெஹிக்கிள் இருக்கின்றது, உறவுகளை சந்திப்பதற்கு நேரம் இல்லை. அன்றும் 24 மணித்தியாலம் தான், இன்றும் 24 மணித்தியாலம் தான்.
அன்று அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் பணத்துக்கு சொத்து செல்வதற்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை, உறவுகளுக்குத்தான் முன்னுரிமை கொடுத்தார்கள். ஆனால் நாங்கள் உறவுகளை இன்று சந்திக்கின்றோமா? எத்தனை நோயாளிகள், உறவினர்களில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கின்றார்கள், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள், பார்ப்பதற்கு செல்வதற்கு நேரம் இல்லை, எனக்கு டைம் இல்லை என்று சொல்லுகின்றோம். ஆனால் எங்களுடைய ஃபோஃபாதர்ஸ் அப்படி அல்ல, உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். தொழுகைக்கு, நோன்புக்கு, ஜக்காத்துக்கு எவ்வளவு முன்னுரிமை, அதே போன்று உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். எனவே அந்த பண்பை நாங்களும் வளர்த்துக் கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உறவுகள் அனைவர்களோடும் நல்ல முறையில் வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.